ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் செய்ய போகிறது நாட்டுக்கோழி செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு 1 டீஸ்பூனு, பட்டையும் கிராம்பு 2 போட்டுக்கிறேன். 1 கை ஜீரகம் அது கூட போட்டுக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி வைக்க போகிறதுனால வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. இது கூட இஞ்சி பூண்டும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதோட நல்லா வறுத்து எடுத்துக்குருவோம். வறுத்து போட்டால் தான் மசாலாவுக்கு வறுத்து போட்டால் வாசம் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், எடுத்துட்டேன். நாட்டுக்கோழி தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம். மசாலா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, வெந்தயம், சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் போட்டால் தான் வாசமாக இருக்கும். வெங்காயம் 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அது கூட மல்லித்தழை நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட பச்சை மிளகாயும் தக்காளி தான் சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். இது கூட உப்பு 2 போட்டு வதக்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். கோழி 1.5 கிலோ கோழி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1.5 கிலோ கோழிக்கு தான் இந்த மசாலா, அவ்வளோ மசாலா எடுத்துருக்கேன். நீங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கின அப்புறம் மசாலா போட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டை சேர்த்து போவோம். 1 கை சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். இதையும் சேர்த்து வதக்கிறேன். கோழியை போட்டுக்கலாம். நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோழியை போட்டாச்சு. உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இந்த மசாலாவோட வதக்கியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு சும்மா மூடி வைக்கணும், விசில் போடக்கூடாது, சிம்மில் வைக்கணும். தண்ணி விட்டு வேகட்டும். இப்போ நம்ம அந்த மசாலாவை அரைச்சிக்கிடுவோம். பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் மிக்சியில். பவுட்ரு பண்ணியாச்சு. இது இருக்கட்டும், லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் அந்த மசாலா. இப்போ தண்ணி விட்டு வந்துருச்சு பாருங்கள் கோழி. இது கூட தண்ணி சேர்த்து நம்ம மூடி வைக்க வேண்டியது தான். தண்ணி ஊற்றிட்டேன். அந்த கோழி இருக்கிற அளவுக்கு போதும். கிரேவிங்கிறதுனால குழம்புனா தண்ணி கூட ஊற்றலாம். இது கிரேவிங்கிறதுனால அதோட அளவாக வச்சுருக்கேன்.
மூடி ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சிடணும். அந்த சிம்மில் வெந்துடும். மூடி வச்சிட்றேன். ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். பாருங்கள், வெந்துருச்சு, நல்லா கோழி வெந்துருச்சு. நீ மசாலா சேர்க்க வேண்டியது தான். ஒரு அரை வேக்காடு 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மசாலா போட்டு மூடி வச்சிடலாம். அது ஒன்று சேர்ந்து வேகணும். நம்ம எவ்வளோ நேரம் வேக வைப்போமோ அதுக்கப்புறம் அந்த மசாலாவை போட்டு வேக வச்சிடணும். அது ஒன்று சேர்ந்து வந்தால் தான் நல்லா ருசியாக இருக்கும். நாட்டுக்கோழிங்கிறதுனால ஒரு 20 நிமிஷம் வைங்க. சிம்லே தான் வைக்கணும். வெந்துருச்சு பாருங்கள். மூடி வச்சுருவோம். நல்லா வெந்துருச்சு. நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மசாலாலாம் ஒன்று சேர்ந்து நல்லா இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ரசம் வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.